கர்த்தருக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய ஜெபம் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு விரிந்தது என்பதை மெய்யாலுமே நாம் அதை தியானிக்கும் பொழுது விளங்கிக் கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு அருமையான ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஸோ அதை மையமாக வைத்து நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்படியாக நான் ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் அதுமாக என்னுடைய ஜெபமானது, அதாவது நான் இந்த கர்த்தருடைய ஜெபத்தை 12 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியும் 5 நிமிடங்கள் நான் ஜெபிக்கிறேன். ஆகவே 1 மணி நேரமாவது ஜெபிப்பது கர்த்தருடைய கிருபையினால் நமக்கு ஆகும். குறைந்தது 1 மணி நேரமாவது. நீங்களும் கூட கர்த்தருடைய ஜெபத்தை மையமாக வைத்து ஜெபிக்க நீங்கள் பழகுவீர்களானால், ஜெபிக்கவும் அநேக ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் உட்புகுத்தி ஜெபிக்கவும், குறைந்தது 1 மணி நேரமாகவும் ஜெபிக்கவும் அது உதவியாக இருக்கும். தயவுசெய்து நீங்கள் முயற்சித்து பாருங்கள். இந்த ஜெபமானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். நன்றி. என் அன்பின் தகப்பனே, உங்களுடைய அருமையான சமூகத்தில் வரும்படியாய் கொடுத்த அந்த கிருபையின் வேளை எவ்வளவு மென்மையானது ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக நீர் கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்தை எண்ணி பார்க்கும் பொழுது தகப்பனே, உமக்கு ஆண்டவரே துதியும் ஸ்தோத்திரத்தையும் மேலெடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த பரம தகப்பனாகிய உம்மிடத்தில் ஆண்டவரே நான் நம்பிக்கையோடு வரும்படியாக எனக்கு நீங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பான்னு சொல்கிற உலக பிரகாரமான ஒரு தகப்பனை விட ஆண்டவரே, நீர் எவ்வளோ மேலான ஒரு தேவன். ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் வாழ மாத்திரமே எனக்கு கிருபை தாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். வேண்டிய வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை, உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை தாரும். நான் ஞானமற்றவன் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையை கொண்டும் நீர் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த முடியும். ஸ்தோத்திரம் தாப்பனே. உலகத்தில் ஆண்டவரே அப்பமானவர்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்க காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக மாத்திரமே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை அமையட்டும். உம்முடைய நாமம் ஆண்டவரே எங்கும் மகிமைப்படட்டும். இந்த உலகத்தில் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஆண்டவரே அநேக காரியங்களை நீ செய்தரலும் ஆண்டவரே. அநேக சாட்சிகளை எழுப்பும், அநேக பரிசுத்தவான்களை எழுப்பும், அநேகர் ஆண்டவரை ஜெபிக்கிறவர்களை எழுப்பும். உம்முடைய நாமத்தை ஆண்டவரே கனப்படுத்துகிற மக்களை எழுப்பும் ஆண்டவரே. ஆம் தாப்பனே, அது எவ்வளோ ஒரு பெரிய தேவை. ஆண்டவருடைய நாமம் இந்த பொல்லாத உலகத்தில் ஆண்டவரே பிசாசானவன் ஆண்டவரே அதிபதியாயிருந்து செய்கிற இந்த காரியத்தில் என் ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும்படியாக தகப்பனே நீர் செய்தரலாம் தாப்பனே. ஆம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமம் ஹாலோட் பி தாய் நேம், பரிசுத்தப்படட்டும் ஆண்டவரே. தேவா, உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதுல நான் சந்தோஷப்படுகிறேன். என் ஆண்டவரை உயர்ந்திருப்பாரானா ஆண்டவரே மக்களுடைய வாழ்க்கையில், ஆண்டவரே மனிதருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிற காரியங்கள் இருக்குமானா ஆண்டவரே அது எனக்கு சந்தோஷம். ஆண்டவரே உம்முடைய காரியம் ஆண்டவரே இந்த இடத்துல உயர்ந்ததாக எண்ணப்படுமானால் தாப்பனே அது மிகுந்த சந்தோஷமான காரியம். ஆண்டவரே பொல்லாத இந்த உலகத்தில் உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக சகலத்தையுமே நீர் செய்தரலும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் அந்த சபையிலும் கூட உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. என்ன செய்வது எப்படி ஞானம் இல்லை, எப்படியாக செய்வது எனக்கு தெரியாது தாப்பனே. உடைய நாம மகிமைப்படும்படியாக நான் எப்படி ஆண்டவரே வாழ்வது தாப்பனே, அந்த வழியில் என்னை நடத்தும், இந்த சபையை விதமாக வழி நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய நாம இந்த இடத்துல மகிமைப்படத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்தலும், அநேக மக்களை மீட்டுக்கொள்ளும், ரட்சித்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, இந்த உலகத்தின் பிடியிலிருந்து மக்கள் விடுதலையாக்கப்படணும், சாத்தான் பிடியிலிருந்து மாம்சத்தின்படி இந்த ஆத்துமாக்கள் விடுதலையாக்கப்படணும் ஆண்டவரே.
கர்த்தாவே, நீர் இந்த காரியத்தை நீர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் ஆமாண்டவரே, உம்முடைய நாமமானது மகத்துவம் உள்ளது, மேன்மை உள்ளது, எவ்வளோ உன்னதமானது ஆண்டவரே. அந்த நாமம் ஆண்டவரே மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கும். ஆண்டவரே, உம்முடைய நாமமானது இந்த இடத்துல ஆண்டவரே வல்லமையுள்ளதாக விளங்க பண்ண வேண்டும் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது அநேகர் உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு அநேகர் ஆண்டவர் உம்முடைய விடுதலைக்குள் வரும் பொழுது, இந்த சபையின் மூலமாக அநேக மக்கள் ரட்சிக்கப்படும் பொழுது, மீட்கப்படும் பொழுது, தேவா, அதன் மூலமாக உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, உம்மை துதித்து போற்றுகிறேன். உம்முடைய நாமம் ஆண்டவரே கர்த்தாவே எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஆண்டவரே மேன்மை அடையட்டும். ஆமாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தாப்பனே. கர்த்தாவே, உம்முடைய ஆண்டவரே நாமத்தை உயர்த்தி இந்த இடத்துல ஆண்டவரே விளங்க பண்ண சாத்தானுடைய காரியங்கள் அவமாக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டு அநேகுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இருளின் அதிகாரங்கள், அந்தகாரத்தின் பிடியில் இந்த ஆத்துமாக்கள் மீட்கப்பட்டு தேவனுடைய நாம மகிமைக்கென்று அநேகர் உம்முடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆகவே ஆண்டவரே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவரே, இந்த இரண்டாவது காரியமாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வரட்டும். ஆண்டவரே, சாத்தான் இந்த இடத்துல உலகத்தின் அதிபதியாக ஆளுகை செய்கிறவனாக காணப்படுகிறான். ஆமாம் ஆண்டவரே, ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யம் நாளுக்கு நாள் விஸ்தாரமாகட்டும். ஆண்டவருடைய ராஜ்யம், தை கிங்டம் கம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் பிரஜைகள் அநேகர் எழும்பட்ட ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தின் பிரதிபலிப்பாக உம்முடைய ராஜ்யம் இந்த இடத்துல கர்த்தாவே காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆம் தகப்பனே, ஆண்டவருடைய ராஜ்யம் ஆண்டவரே எவ்வளவு மேன்மையானது. ஆண்டவராக இயேசு சொன்னார், இந்த என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, பரலோகத்துக்குரிய காரியங்களை ஆண்டவரே உமக்கென்று மக்கள் பரிசுத்தமாய் வாழுகிற மக்களின் கூட்டம், ஆண்டவரே நாமத்தை உயர்த்துகிற ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற மக்களின் கூட்டம், அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மக்களின் கூட்டம், அவருக்கென்று ஆண்டவரே மேன்மையை கொடுக்கிற ஆண்டவரே ஆத்துமாக்களின் கூட்டம். ஸ்தோத்திர ஆண்டவரே, அதுவே நம்முடைய ராஜ்யம். ஆமாம் ஆண்டவரே, தேவா, இந்த ஒரு பொல்லாத உலகத்தில் ஐயோ சாத்தானுடைய ராஜ்யமானது ஆளுகை செய்கிறது போல பாவத்தின் ஆண்டவரே பெருக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனால் நம்முடைய ராஜ்யம் விஸ்தாரமாகட்டும், அங்கொன்றும் எங்கொன்றுமாக இல்லை ஆண்டவரே. தேவனே, ஒரு பெருங்கூட்டமாக நம்முடைய ராஜ்யமானது ஆண்டவரை எழும்ப வேண்டும் என்று கர்த்தருக்கு அவருடைய ஆண்டவரை பிரஜைகளாக, இந்த ராஜாதி ராஜாவுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, இந்த ஆண்டவரே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமை செலுத்தர்களாக ஆண்டவரே நம்முடைய ராஜ்யம் எழும்பட்டும், விஸ்தாரமாகட்டும், உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே, நீர் வல்லவராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய ராஜ்யத்தை ஆண்டவரே நீர் ஸ்தாபிக்க ஆண்டவரே நீர் வல்லவராக இருக்க, ஜெயம் கொண்டவராக நீர் இன்றைக்கும் விசுவாசிகளின் வாழ்க்கையில ஆட்சி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய இருதயங்களில் ஆட்சி செய்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியனுடைய ஆளுகையும் பரிசுத்த ஆவியனுடைய வெற்றியும் நிலைநாட்டப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஒரு காலத்துல இருளின் ராஜ்யமாக இருந்த இருதயங்களானது கர்த்தருடைய ராஜ்யங்களாக மாற்றப்பட்டு அவருடைய ராஜ்யத்தின் கீழாக ஆளுகை செய்கிற அருமையான ஒப்புக் கொடுக்கப்பட்ட இருதயங்கள் ஆத்துமாக்கள் எழும்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இது. தேவனே, நம்முடைய ராஜ்யமானது எவ்வளோ வல்லமை உள்ளது ஆண்டவர். இது அழிந்து போகிற ராஜ்யம், இந்த உலகத்தின் ராஜ்யம் அழிந்து போகிறது. அனித்தியமான ஒரு ராஜ்யம், அனித்தியமான ஒரு உலகம் ஆண்டவரே கர்த்தாவே, சுட்டரிக்கப்படுவது என்னுடைய முடிவு என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யம் வெற்றி சிறந்த ராஜ்யம். ஆண்டவருடைய ராஜ்யம் என்பது இயேசுவினால ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தாபிக்கப்பட்ட இருதயம், அவருடைய வெற்றியினால ஸ்தாபிக்கப்பட்ட இருதயம். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, உங்களை அதிகமாய் துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய வெற்றியை நிலைநாட்டும்படியாக ஆண்டவரே நீர் ஸ்தாபித்தீர். சிலுவையின் மேல வெற்றி சிறந்ததுனால ஆண்டவரே இந்த ராஜ்யத்தை நீர் நிலைநாட்டி இருக்கிறீர். ஸ்தோத்திரம். ஏற்கனவே இந்த ராஜ்யம் வெற்றி பெற்ற ராஜ்யம், இனிமேல் வெற்றி பெறுகிறதல்ல, ஏற்கனவே ஆண்டவரே வெற்றி பெற்ற ராஜ்யம் இது. ஸ்தோத்திரம் தாப்பனே. வெற்றி பெற்ற உன்னதமான ராஜ்யமாக இது இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் தாப்பனே.
தேவா, உங்களை துதிக்கிறேன் ஆண்டவர். உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே கர்த்தாவே வருவதாக, உம்முடைய ராஜ்யத்தின் ஆண்டவரே காரியத்தை பார்த்து சந்தோஷப்படும்படியாக அநேக மக்களை நீதிக்குட்படுத்துகிறதை, அநேக மக்கள் ஆண்டவரே ஆண்டவருக்குள்ளான சாட்சிகளாக எழும்புறதை பார்த்து தகப்பனே மகிழக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அதுதான் ஆண்டவரே உண்மையான மகிழ்ச்சி, அதுதான் உண்மையான சந்தோஷம், அதான் உண்மையான ஆண்டவரே மேலான ஒரு காரியம். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆமாண்டவரே, நீர் இவ்வளவு பெரிய தேவன் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் என்பது மகிமையின் ராஜ்யம், அது அற்ப சொற்பமான காரியம் அல்ல. தேவா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். எவ்வளோ ஒரு அருமையான காரியத்தை ஆண்டவரே இந்த கர்த்தருடைய ஜெபத்தில் நீ வைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவே, உங்களை நான் அதிகமாய் துதிக்கிறேன் ஆண்டு, உங்களை அதிகமாய் போற்றுகிறேன். எவ்வளோ ஆண்டவரே நீர் ராஜாவாக ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிரஜைகளாக, உம்முடைய குடிமக்களாக, உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, உம்முடைய நாமத்தை உயர்த்துவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையைப் போல மேலான வாழ்க்கை என்பது இல்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காக உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. தேவா தேவா, உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய ராஜ்யம் நிலைநாட்டப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே உயர்ந்திருக்கட்டும் தாப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. அடுத்ததாக ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படாது ஆண்டவரே. உம்முடைய சித்தம் thy will is so powerful. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்பது தேவனுடைய வல்லமையோடு உடன்பட்ட ஒரு காரியம். ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் மனிதனுடைய சித்தம் அல்ல, சாத்தானுடைய சித்தம் அல்ல, திட்டம் அல்ல, இட் இஸ் லார்ட்ஸ் வில். ஆமாண்டவரே, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றைக்கே நிலைத்திருப்பான். நம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களை அதில் பிரியப்படுகிற மக்கள் அநேகர் எழும்பணும். லார்ட் நாட் மை வில். பவுலை போல ஆண்டவரே, தேவனே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாக கடவுது. என ஒரு அருமையான வேதத்தில் எத்தனை அருமையான பாத்திரங்களை பார்க்கிற ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தில் நிறைவேற்ற ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தில் எவ்வளோ பாதுகாப்பு இருக்கிறது ஆண்டவரே. நீர் எவ்வளோ ஆச்சரியமாக நீர் இந்த காரியத்தை நிலைநாட்டுகிறீர், செய்கிறீர் என்பதை பார்க்கும் பொழுது தாப்பனே, மெய்யாலுமே ஆண்டவரே இது மிகுந்த ஆச்சரியத்துக்குரியதாக, மிகுந்த அற்புதத்துக்குரியதாக இருக்கிறது தாப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் மட்டுமே நிறைவேறணும், மனித சித்தம் அல்ல ஆண்டவரே. இந்த சபையில் கூட உம்முடைய சித்தம் ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் உம்முடைய சித்தம், உம்முடைய விசுவாசிகள் வாழ்க்கையில் உம்முடைய சித்தம். ஆமாண்டவரே, உம்முடைய சித்தம் ஆண்டவரே நிலைநாட்டப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் ஆண்டவரே கர்த்தாவே மேலோங்கி நிற்க ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ உன்னதமான கர்த்தர் இவர், எவ்வளோ உன்னதமான ஆண்டவரே தேவன் இவர், எவ்வளோ உன்னதமான ஆச்சரியத்துக்குரியவர் ஆண்டவரே. தேவா உம்முடைய சித்தம் ஆண்டவரே இட் இஸ் பியூர். தேவனுடைய சித்தம் என்பது இஸ் த வில் ஆஃப் காட் ஆண்டவரே. இஸ் நித்திய திட்டத்தோடு இணைந்தது உம்முடைய சித்தம், என் எட்டர்னல் பிளான். ஆமாண்டவரே, உம்முடைய சித்தம் என்பது நித்திய திட்டத்தோடு இணைந்தது. லார்ட் காட், அவ்வளோ பெரிய ஒரு காரியம். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல நிலைநாட்டப்படும் ஆண்டவர். இந்த பொல்லாத மக்கள் மத்தியில், இந்த பொல்லாத பிசாசனுடைய காரியங்கள் ஆண்டவரே மனிதன் உமக்கு எதிர்த்து நின்றாலும் thy will ஆண்டவரே உம்முடைய சித்தம் லார்ட் should be established. பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த இடத்துல என் ஆண்டவருடைய சித்தம் நிலைநாட்டப்படட்டும், என் ஆண்டவருடைய சித்தம் ஆண்டவரே ஜெயம் கொள்ளப்படட்டும். தேவா, அடியேண்டிய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும். என்னுடைய சித்தம் அல்ல, இல்லை ஆண்டவரே, என்னுடைய சித்தமே அல்ல ஆண்டவரே. உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படணும், அதுதான் என்னுடைய வாஞ்சை. என் ஆண்டவருடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படணும். இவ்வளோ அருமையான ஒரு காரியம் ஆண்டவரே. தேவனுடைய சித்தம் என்பது ஆண்டவரே ஆண்டவரே என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். டூயிங் த வில் ஆஃப் ஆண்டவரே. சபை ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற, ஆண்டவருடைய திட்டத்தை செய்கிற காரியம். இந்த சபையை ஆண்டவரே எழுப்பும் தாப்பனே. தேவா, உம்முடைய சித்தத்தை செய்கிற மக்களாக நீர் எழுப்ப வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். உம்முடைய சித்தத்தை செய்கிற ஒரு சபையாக ஆண்டவரே நிலைநாட்டும் ஆண்டவர். உம்முடைய சித்தத்தை செய்கிற மக்களாக நீர் எழுப்பும் ஆண்டவரே. உம்முடைய சித்தமாக கடவுது ஆண்டவரே. உம்முடைய சித்தம் இந்த சபையில நிலைநாட்டப்படட்டும். யாரை கடினப்படுத்த சித்தமாக இருக்கவர்களை கடினப்படுத்துகிறேன், யாரை ஆண்டவரே நீர்
உயிர்ப்பிக்க சித்தமாக இருக்கிறவர்களை உயிர்ப்பிக்கிறீர். உம்முடைய சித்தமாக கடவுள். நன்றுமில்லை ஆண்டவரே, நீர் இந்த சபையின் தலைவர். ஆண்டவரே, நான் என் சபையை கட்டுவேன் சொல்லி உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே இந்த சபையை நீர் நிலைநாட்டும் ஆண்டவர். உம்முடைய சித்தத்தின்படி இந்த சபையை நீர் ஆண்டவரை நிலைநாட்டும். உம்முடைய சித்தம் மேலோங்கி நிற்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய சித்தம் அல்ல, என் ஆண்டவருடைய சித்தம் மேலோங்கி நிற்கணும் ஆண்டவரே. என் ஆண்டவருடைய சித்தம் மேலோங்கி காணப்படணும். அதுதான் எனக்கு தேவை ஆண்டவரே. எவ்வளோ பெரிய கர்த்தர் நீர். லார்ட், ஹவு கிரேட் thou art. Lord God, with your will, with your eternal plan, you are ruling the whole universe. முழு அண்ட சராசரங்களையே நீர் ஆட்சி செய்கிறீர் ஆண்டவரே, அரசாளுகிறீர், செயல்படுத்துகிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், அதிகமாய் துதித்து போற்றுகிறேன். ஆண்டவருடைய சித்தம் நிலைநாட்டப்படுவதற்காக ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு புறமானது எதுவுமே ஜெயிக்க முடியாது, எதுவுமே ஜெயிக்க முடியாது, தகர்த்தெறியப்படும் ஆண்டவரே. எல்லாம் உடைக்கப்பட்டு விடும். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் நிலைத்திருக்கும். லார்ட், ஹவு கிரேட் இட் இஸ் த வில் ஆஃப் காட். ஆண்டவருடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஆம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் அப்படியாக அது செய்யப்படட்டும் ஆண்டவரே. தேவா, எனக்கு ஒவ்வொரு நாளும் நீர் போஷிக்கிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நாலாவதாக, give us this day our daily bread. ஆம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சரீரப்பரன் ஆகாரத்தை கொடுக்கிறீர். இது நீர் கொடுக்கிறது. எனக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து வழி நடத்தும். என்னுடைய ஆண்டவரே, சரீரப்பிரகாரமான தேவைகளை நீர் சந்திக்காமல் விடல ஆண்டவரே. கொடுத்து வருகிறீர். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் கொடுத்துறல ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய ஆகாரத்துக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானோடு கூட பேசுகிற அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த ஆண்டவரே கிருபை எனக்கு தாங்க. லார்ட், யுவர் வேர்ட், உம்முடைய வார்த்தை என்னோடு கூட பேசுகிறதாக, உம்முடைய வார்த்தையின் மூலமாக என்னோடு கூட நீர் இடைப்படுகிறதாக காணப்படட்டாண்டு. நேற்று தினத்தை விட இந்த மாலை பிரசங்கத்தில் தாப்பனே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக என்னோட இடைப்பட்டே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது உம்முடைய ஆவியானுடைய கிருபை. இவ்வளோ ஒரு உன்னதமான காரியம் ஆண்டவரே, இவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம் ஆண்டவரே. நீர் எவ்வளோ பெரிய ஒரு தேவன் என்பதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீர் தான் என்னை போஷிக்கணும். நீங்கள் தான் என்னை போஷிக்கிறவர், என்னுடைய பரம தகப்பன் ஆண்டவரே. தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே கத்தாவே போஷிக்க உத்தரவாதமுள்ள ஒரு உலக தகப்பனை விட என்னுடைய அன்பின் தகப்பன் என்னை போஷிக்கிறேன். ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை உட்கொண்டு வாழ்கிற அது அருமையான வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நல்லது, எனக்கு எவ்வளோ மேலானது, எவ்வளோ உயர்ந்தது ஆண்டவரே. உடைய வார்த்தை எனக்கு ஆண்டவரே போதுமானதாக இருக்கிறதுக்கு மனுஷன் உடைய வார்த்தையினால் நான் பிழைக்கக்கூடிய அந்த ஒரு ஆண்டவரை மேன்மையும் ஸ்லாக்கியத்தை நீர் வைத்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய அருமையான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, எனக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை தாரும், சத்துவத்தை தாரும், பலனை தாரும். ஒவ்வொரு நாளும் உடைய ஆகாரத்தை உட்கொண்டு நான் வாழுகிற ஆண்டவரே என்று எனக்கு வேண்டிய ஆகாரம். ஆமாண்டவரே, தேவ ஆவியானவர் உம்முடைய வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நடைமுறைப்படுத்துவதற்கு எதுவாக நீர் எவ்வளவு அழகாக ஆண்டவரே நீர் அந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கும் பொழுது மெய்யாலுமே ஆண்டவரே மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது தாப்பனே. தேவா, உமக்கு நான் நன்றி செலுத்தேன் ஆண்டவரே. உமக்கு அதிகமாய் நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆத்தும ஆகாரம் எவ்வளோ ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் மூலமாக, அவனுடைய பரிசுத்தவானுடைய செய்திகள் மூலமாக, இந்த வேதத்தின் மூலமாக இவ்வளோ காரியங்களில் ஆண்டவரே நீர் கொடுத்து வருகிறீர். பொல்லாத உலகத்தில் ஆண்டவரே ஆத்தும ஆகாரத்துக்காக தகப்பனே பசியோடு காணப்படுகிற வாழ்க்கை, ஆத்தும பசியை தாரும். அப்பொழுது நான் நல்ல ஆகாரத்தை உட்கொண்டு வாழ்வேன். ஆமாண்டவரே, அந்த ஆகாரத்தை தாங்க. சரி இருப்பான ஆகாரத்தை ஆண்டவரே சாப்பிட எனக்கு பிரயோஜனமாய் காணப்படட்டும். எனக்கு ஆண்டவரே நன்மையானதை காணப்படட்டும். ஸ்தோத்திரம் தாப்பனே. இவ்வளோ அற்புதமாக ஆண்டவரே என்னை அனுதினமும் போஷித்து வருகிறீர், வழிநடத்துகிறீர். இது உடைய கிருபை ஆண்டவரே. நம்முடைய பிள்ளையாக என்னை நீங்கள் இவ்வளோ ஆச்சரியமாக ஆண்டவரே நீங்கள் போஷிக்கிறீங்க, என்னை வழிநடத்துகிறீங்க. உம்முடைய வார்த்தை கொண்டு ஆண்டவரே என்னை தேற்றுகிறீர், ஆற்றுகிறீர், பலப்படுத்துகிறீர். உம்முடைய வார்த்தை கொண்டு ஆண்டவரே நீர் வெற்றியை கொடுக்கிறீர். எத்தனையோ காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது
மெய்யாலுமே ஆண்டவரே இந்த ஆத்தும ஆகாரம் எனக்கு எவ்வளோ புஷ்டியாக இருக்கிறது. ஆத்தும ஆகாரம் என்பது எவ்வளோ எனக்கு சத்துவத்தை கொடுத்து ஆண்டவரே என்னை வழிநடத்துகிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம் அன்பின் தகப்பனே. தேவா, உங்களை நான் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை நான் அதிகமாய் துதிக்கிறேன் ஆண்டவரே. இவ்வளோ அற்புதமாக ஆண்டவரே இந்த ஆத்தும ஆகாரத்தை ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்து தேவா என்னை வழிநடத்துகிறதே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே நான் பட்டினியா இல்லாதபடிக்கு. ஆமாண்டவரே, ஸ்டார்விங் த சோல். ஆமாண்டவரே, எத்தனையோ பேர் ஆத்மாவை பட்டினி போட்டுறாங்க. ஐயோ தாப்பனே, அது தப்பு. ஆமாண்டவரே, இந்த ஆத்மாவை நான் நன்றாக ஆண்டவரே போஷிக்கும்படியாக அந்த ஆத்தும ஆகாரத்தை எனக்கு நீங்கள் தந்து ஆண்டவரே என்னை நீங்கள் வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம் தாப்பனே. அந்த ஆத்தும ஆகாரத்தை ஆண்டவரே எனக்கு நீங்கள் தந்து என்னை போஷித்து நீர் வழிநடத்தும் தாப்பனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று ஆண்டவரே என்னை தருகிறேன். ஸ்தோத்திரம் தாப்பனே. எவ்வளோ அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் தாப்பனே. உங்களை நான் அதிகமாய் துதிக்கிறேன் ஆண்டவரே, அதிகமாய் போற்றுகிறேன். நல்ல சத்துவமுள்ள ஆகாரத்தை எனக்கு நீங்கள் வைத்திருக்கிறீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆமாண்டவரே தகப்பனே, நல்ல ஆகாரத்தை எனக்கு கொடுத்து பெலன் தாரும் ஆண்டவரே. அந்த 5வதாக எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, ஆமாண்டவரே, மற்றவர்களை மன்னிக்கிற, மற்றவர்களை பொறுத்து தாங்குகிற அந்த அன்பை தாரும். ஆமாண்டவரே, அன்பு இருக்குமானா நான் மற்றவர்களை ஆண்டவரே நான் பொறுத்து அவருடைய பலவீனங்களை கூட நான் பொறுத்து போக முடியும். ஆமாண்டவரே, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, ஆமாண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒருவரை பேரிலும் ஒரு கசப்பான எண்ணம், ஒரு கசப்பான உணர்வு, சிந்தை எனக்குள்ள இருக்கக்கூடாது. அன்பு சகல பாவங்களையும் நீக்கி சகல ஆண்டவரை பாவங்களை மூடும். ஆண்டவரை திரளான பாவங்களை மூடும். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, எத்தனையோ தேவையுள்ள மக்களை நீ பார்க்கும் பொழுது தாப்பனே, அவளுக்காக அவருடைய மன்னிப்புக்காக நான் பரிந்து பேச வேண்டிய நான் இருக்கேன். ஐயோ ஆண்டவரே, இந்த சபையில் விதமாக ஆண்டவரே மக்களை எழுப்பும் தாப்பனே. விதமான மக்களை நீர் எழுப்பி தாரும் ஆண்டவரே. தேவா, விதமான மக்களை ஆண்டவரே நீர் எழுப்பி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் தாப்பனே. தேவா, எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆமாண்டவரே, மிக அற்புதமாக இருக்கிறது. மற்றவர்களை ஆண்டவரே கர்த்தாவே நான் பொறுத்து போக, மற்றவர்களை தாங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்ய, மற்றவர்களுக்காக பரிந்து பேச, மற்றவருடைய ஆவிக்குரிய நலனில் அக்கறை கொள்ள, ஆமாண்டவரே கடனாளிகளுக்கு நான் மன்னிக்கிறேன். ஆமாண்டவரே, உண்மையாலுமே தாப்பனே, இது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு அவருடைய பாவங்களை மன்னிக்க, கடன் என்று சொல்லும் பொழுது இது பாவம் லார்ட். ஆமாண்டவரே, எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் கடன் வாங்கலை, கடன் வானா ஆண்டவரே இந்த பாவங்களை, மற்றவருடைய பாவங்களை பொறுத்து கொள்ளுகிற அது ஒரு சுபாவம் எனக்கு எவ்வளோ நல்லது ஆண்டவரே. மற்றவருடைய பாவங்களை ஆண்டவரே நான் பொறுத்து தகப்பனே வாழுகிற ஒரு அருமையான வாழ்க்கை எவ்வளோ மேலானது தாப்பனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்றவருடைய பாவங்களை ஆண்டவரே மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு ஆண்டவரே அன்பை தாங்க, மற்றவருடைய பலவீனங்களை பொறுத்து போகிற அந்த அன்பு, மற்றவர்களை ஆண்டவரே கர்த்தாவே நான் ஆண்டவரை நேசிக்கிற அன்பு, அவளுக்காக பரிதபிக்கிற அன்பு. ஆமாண்டவரே தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவரே எத்தனையோ கசப்பான உணர்வுகள், மக்கள் பார்த்து மன்னிக்க முடியாத சுபாவம், வெறுப்பும் கசப்பும் பொறாமையும் பெருமையும் மதிகேடும், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில், ஊழியர்கள் மத்தியில் இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே, ஐயோ தாப்பனே, ஆண்டவரே அந்த அன்பை தாங்க, மற்றவர்களை மன்னிக்கிற தன்மை, மற்றவருடைய ஆண்டவரே அந்த கஷ்டங்களின் மத்தியில் அவருடைய உணர்வை நான் விளங்கிக் கொள்ளுகிற காரியம், ஒரு ஆண்டவரே மன உருக்கம், சொல்லப்போன ஆண்டவரே மற்றவர்களை நான் மன்னிக்கும் பொழுது அவள்வேல மன உருக்கம். எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்படல ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற அந்த ஸ்லாக்கியம் இல்லை. அவள் ஆண்டவரை அறியாததுனால விதமாய் வாழுகிறார்கள். ஆண்டவர்கள் இருக்கிற மீட்பை அவளுக்கு தெரியாது, ஆண்டவர்கள் இருக்கிற விடுதலை அவளுக்கு தெரியாது, ஆண்டவர்கள் இருக்கிற வெற்றி அவர்களுக்கு தெரியாது, ஆண்டவரிடத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கை தெரியாது தாப்பனே. எத்தனையோ பேர் ஆண்டவர் இந்த உலகத்தில் இவ்வளோ தேவையின் மத்தியில் வாழுகிறவர்களுக்காக
சபையை கிருபையாய் எழுப்பும். ஆண்டவரே, இந்த ஐக்கியம், இந்த ஐக்கியத்தின் சபைகள் போதெல்லாம் நினைவுகள். ஆண்டவரே, அன்பு சொல்லப்போன ஆண்டவரே, அன்பு மற்றவர்களை சகித்துக் கொள்ளக்கூடிய, மற்றவர்கள் ஆண்டவரை மன்னிக்கிறது போல நடைமுறையில வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் ஒரு ஆண்டவரே அந்த ஒரு நடைமுறை கிறிஸ்தவனாக மற்றவருடைய பலவீனங்களை பொறுத்து போகிற, தாங்கி போகிற, சகித்து போகிற ஆண்டவராக இயேசுவை போல மன உருக்கத்தை தாரும். திரளான மக்களை கண்டபொழுது அவரை சிலுவையில் அறையும்படிய வெறுத்த அந்த மக்களை பார்த்து அவர் எவ்வளவு அழகாக ஆண்டவரே மனம் உருகினார் என்று பார்க்கும் பொழுது தாப்பனே, இந்த மன உருக்கத்தை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, என் ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு மேலானது, என் ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு உயர்ந்தது தாப்பனே. தேவா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது நான் மற்றவர்களை வெறுக்கும் பொழுது நான் என்னுடைய ஆத்துமாவில் ஆண்டவரை நான் தீட்டுப்படுகிறேன். என்னுடைய ஆத்துமாவில் நான் குற்றமுள்ள, ஆனால் அதே மற்றவர்களை நான் நேசிக்கும் பொழுது என்னுடைய ஆத்துமாவில் ஒரு சந்தோஷம் இருக்கு, என்னுடைய ஆத்துமாவில் ஒரு சமாதானம் இருக்கு, என்னுடைய ஆத்துமாவில் ஆண்டவரே ஒரு உண்மையான ஆண்டவரே கர்த்தருக்குள்ளான ஒரு நிறைவை பார்க்க முடிகிறது. ஆமாம் ஆண்டவரே, மற்றவர்களை குறை சொல்லி தெரிகிறதை விட ஆண்டவரே நான் அவர்களை நேசிக்கும் பொழுது என்ன ஒரு அருமையான ஒரு காரியம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல ஆண்டவரே, என்ன ஒரு அருமையான காரியத்தை நீர் வைத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, விதமான ஒரு குணங்கள் எல்லாம் தார, எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆமாண்டவரே, forgive our sins Lord. எத்தனையோ பாவங்கள் ஆண்டவரே, நான் பரிசுத்தவான் அல்ல, நான் ஒரு தீட்டுள்ளவன், இவ்வளோ குறைவுள்ளவன். ஆண்டவருடைய அளவை பார்க்கும் பொழுது தாப்பனே, ஆண்டவரே நான் செய்ய வேண்டிய காரியங்களில் எத்தனையோ தவறி இருக்கிறனே. நான் செய்ய வேண்டாத காரியங்களை செய்தது மாத்திரமல்ல, செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் போனதும் தான் பாவம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. அப்படின்னும் பொழுது ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்கு அளவே இல்லையே, ஆனால் என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆமா தாப்பனே, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அந்த கல்வாரி தான். எனக்காக மரித்த அந்த இயேசுவை நான் ஆக்கி பார்க்கிறேன். என் பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகரிக்கக்கூடிய இந்த கல்வாரி நூற்றை நான் பார்க்கிறேன். என் ஆண்டவருடைய அன்பை பார்க்கிறேன். ஆண்டவரே, எனக்காக நீர் மரித்தீரே. ஆண்டவரே, இந்த ஏழை பாவிக்கு ஒரு நம்பிக்கை என்பதை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது ஆண்டவரே இந்த கல்வாரியில தான் எனக்கு இருக்கு தாப்பனே. இந்த கல்வாரியில தான் எனக்கு இருக்கு ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும். நீர் மாத்திர ஆண்டவரே அந்த கல்வாரி என்னை இழுக்காமல் நான் போயிருந்திருப்பேன். ஆனால் எங்கேயோ போயிருப்பேன் ஆண்டவரே, எங்கேயோ போயிருப்பேன் ஆண்டவரே. படுகுழியில் தானே தூக்கி எடுத்தீர். தோண்டி எடுக்கப்பட்ட துறவை நான் மறந்துட முடியுமா? உளையான சேற்றிருந்த என்னை தூக்கி எடுத்தீரே. என் பாவங்களெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. நான் பாவத்தன்மை உள்ளவன்களை நான் மறந்துடக்கூடாது ஆண்டவரே. உடைய கிருபை இல்லை என்றால், உடைய கிருபை மாத்திரம் எனக்கு இல்லைன்னா ஆண்டவரே, நான் எவ்வளோ ஆண்டவரே படுகொழியில் அமிழ்ந்து போயிருப்பேன் தாப்பனே. தேவா ஆண்டவரே, விசுவாசத்தினால் வராது யாவும் பாவமே. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நமக்கு பிரியமான காரியங்களாக நான் செய்கிறேனா, சிந்திக்கிறேனா தகப்பனே? எத்தனையோ காரியங்களில் ஆண்டவரே ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தோம்னா எத்தனை காரியங்களில் ஆண்டவரே நான் செய்ய தவறி இருக்கிறேனே. என்னுடைய காலங்கள் நேரங்களை ஆண்டவரே நான் பாவமே இல்லைன்னு என்ன இடத்துல வாழ்க்கை எப்படி என்ன சொல்ல முடியும்? எதையோ காரியங்களை நான் எண்ணி பார்க்கும் பொழுது நான் எவ்வளோ மோசமான ஒரு மனுஷன் ஆண்டவரே. என்னுடைய கிருபை என்னை தடுத்தாட்கொண்டு வருகிறது. அதான் நான் சொல்லுவேன். என்னுடைய அந்த பழைய மனிதனுடைய அந்த பாவ தன்மையை ஆவியானவர் மூலமாக கிருபையானது தடுத்து ஆட்கொண்டு என்னை வழி நடத்துகிறது. ஆண்டவரே, நான் நன்றி செலுத்துறேன் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எவ்வளவு மேலானது, உம்முடைய இரக்கம் எவ்வளவு மேலானது ஆண்டவரே. என் பாவங்களெல்லாம் கழுவும் ஆண்டவரே. இந்த கல்வாரியின் ரத்தத்தை நான் மறந்துடக்கூடாது. எனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம், எனக்காக அந்த செலுத்தப்பட்ட பலி ஒரு நாளும் ஆண்டவரே அந்த அன்பு மறந்துடக்கூடாது. ஒரு நாளும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில தாப்பனே ஆண்டவரே நான் ஒரு சுயநீதிக்காரனாக இருந்துடக்கூடாது ஆண்டவரே. நீதியின் ஆண்டவரே ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு கொடுத்திருக்கேன், நீதியின் சால்வையை. அதனால உம்முடைய பார்வையில
ஆண்டவரே, நான் நீதிமான் என்று நீர் என்னை ஆண்டவரே அங்கீகரித்திருக்கிறீர். ஆண்டவரே, இது எவ்வளவு பெரிய காரியம் தகப்பனே. என்னுடைய வாழ்க்கையில் இதை நான் திரும்பி பார்க்கும் பொழுது இதை போல மேலான ஒரு ஸ்லாக்கியம் என்பது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சுத்தமா வாய்ப்பே இல்லை ஆண்டவரே. இதை போல என்னுடைய வாழ்க்கையில மேலான ஒரு ஸ்லாக்கியம் இருப்பதற்கு சுத்தமா வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் ஆண்டவரே அவ்வளோ ஒரு மோசமான ஒரு மனுஷன். ஆண்டவரே, அவ்வளோ ஒரு தகப்பனே, அந்த ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ் அதுதான் நான் சொல்லுவேன் ஆண்டவரே. இந்த ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ் தான் நான் சொல்லுவேன். என் பாவத்தை எல்லாம் நீர் மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய பாவத்தை எல்லாம் நீர் மன்னித்து ஆண்டவரே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, தேவனே தேவனே, என்னை அதிகமாய் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நாளுக்கு நாள் என்னை ஆண்டவரே உமக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் நான் வணையப்படணும் தாப்பனே. என்னை அதிகமாய் பரிசுத்தப்படுத்தும், சுத்திகரியும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ஆண்டவரே நம்முடைய பாவங்களை இறக்கிட்டு மன்னிக்கிறதுக்கு உண்மையும் நீதியும் உள்ள தகப்பன். இவ்வளோ அருமையான ஒரு தகப்பன் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த 7வது காரியமாக எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல். ஆமாண்டவரே, எத்தனையோ சோதனைகள் ஆண்டவரே, எத்தனையோ மனுஷன் ஆண்டவரே உண்மையே பிசாசு சோதிச்சான் தாப்பனே. ஆமாண்டவரே, உண்மையே எப்படி பிசாசு சோதிச்சான் பார்க்கும்பொழுது தாப்பனே, ஆண்டவரே நான் ஏமாத்தினேன் தாப்பனே. ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவரே சோதனைக்கு நான் உட்படக்கூடாது. உண்மைதான் தாப்பனே, சோதனையில் என்று நான் ஆண்டவரே விலக முடியாது. நிச்சயமாக ஆண்டவரே, சோதனை என்பது உண்டு என்பதை வேதம் சத்தியம் தெளிவா சொல்லுகிற தாப்பனே. ஆமாண்டவரே, சோதனை என்பது கண்டிப்பா உண்டு. ஆனா ஆண்டவரே, நான் அதில் உட்பட்டுறக்கூடாது. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பல சோதனைகள் உண்டு, பல விதமான சோதனைகள் உண்டு. இந்த உலகத்தில் ஆண்டவரே எத்தனை விதமான காரியங்கள். ஆண்டவரே, இது ஒரு சோதனை கூடம்னு கூட சொல்றேன். இந்த உலகம் ஒரு சோதனை கூடம் தான். ஆமா ஆண்டவரே, எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே ஒரு சோதனை கூடமாக என் வாழ்க்கையில இருக்கிறது தாப்பனே. தேவா தேவா, எனக்கு இறங்கும் ஆண்டவரே. அதில் நான் உள்ள பிரவேசிக்காமல் நீர் தான் காத்துக்கொள்ள முடியும். இவருடைய ஞானத்தினால ஆண்டவரே நான் மேற்கொள்ள முடியும்னு சொல்ல முடியாதே. இல்லை தாப்பனே, இவருடைய ஞானத்தினால ஆண்டவரே நான் மேற்கொள்ள முடியும்ன்றத ஆண்டவரே நான் சொல்ல முடியாது என்று அறிந்திருக்கிறேன் தாப்பனே. ஆமா ஆண்டவரே, என்னுடைய ஞானத்தினால ஒரு நாளும் நான் ஆண்டவரே மேற்கொள்ள முடியாது தாப்பனே. இல்லை தாப்பனே, என்னுடைய ஞானம் ஆண்டவரே ஒன்றுமில்லை தாப்பனே. என்னுடைய ஞானம் என்பது ஒன்றுமில்லை ஐயா, அது வெறுமை ஆண்டவரே, வெறுமை. ஆண்டவரே, உம்முடைய கிருபை தான் என்னை காத்துக்கொள்ளும். ஆமா ஆண்டவரே, கிருபையினால் என்னை காத்துக்கொள்ளும் தகப்பனே. ஆண்டவரே, சோதனைக்கு உட்பிரவேசியாதபடிக்கு, உட்படுத்தப்படாதபடிக்கு, ஆமாண்டவரே சாத்தான் மேற்கொள்ளாதபடிக்கு, சோதனைக்காரன் ஐயோ அவன் எவ்வளோ பயங்கர ஆண்டவரே, அவனுடைய ஞானம், அவனுடைய இந்த உலக அறிவெல்லாம் ஆண்டவரே பொல்லாங்கன் பயங்கரமானவன். அவனில் நன்மை என்பதே முழுக்க தீமை உருவம். ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் ஐயா. நான் ஆண்டவரே உம்முடைய கிருபை இல்லாமல் சோதனையை ஆண்டவரே, சோதனையை நான் விளங்கிக் கொள்ள கிருபைதார். சோதனை ஆண்டவரே வரும் பொழுது இது சோதனை என்பதை என்னுடைய பேச்சிலும் நடத்தையிலும் சிந்தையிலும் ஒரு ஆண்டவரே நான் என்னுடைய பார்வையில, என்னுடைய விருப்பங்களில், என்னுடைய எண்ணங்களில் ஆண்டவரே நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை சிந்திக்கிறதிலோ செயல்படுத்துகிறதிலோ திட்டமிடுகிறதிலோ வேண்டாம் ஆண்டவரே. சோதனை நின்றனை காத்துக்கொள்ளும், சோதனைக்கு உட்பிரவேசியாமல். ஆம் ஆண்டவரே, எவ்வளவு உண்மை தாப்பனே. சோதனை என்பது உண்டு, சோதனை இல்லாமல் இல்லை தாப்பனே. சோதனையில் இல்லாம ஆண்டவரே கண்டிப்பா இல்லை தாப்பனே. சோதனை இல்லாமல் இல்லை தாப்பனே. இந்த உலகத்துல பலவிதமான சோதனைகள் என்பது இருக்கிறது ஆண்டவரே, அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை.
எந்த விதமான மாற்று கருத்து என்பது இல்லை தாப்பனே. தேவா, ஆனால் அந்த சோதனைக்கு அடியனை நீர் விலக்கி பாதுகாக்கிறவர் நீர் அல்லவா? ஆகவே ஆண்டவரே, சோதனையை விளங்கிக் கொள்ளவும், சோதனையில் ஆண்டவரே நான் விளங்கிக் கொண்டு கிருபையினால அதை விளக்கவும், அதை தப்பிக்கொள்ளும் நீர் ஆண்டவரே சொல்லியிருக்க. ஆண்டவரே, என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி நீர் சோதிக்கிறவர் அல்ல. சோதனையை ஆண்டவரே கர்த்தாவே தாங்கவும் தப்பிக்கொள்ளவும் நீர் அருமையான காரியங்களை வைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. விதமான ஒரு காரியத்தை ஆண்டவரே நீர் வைத்திருக்கும் பொழுது ஆண்டவரே எவ்வளவு அருமையான ஒரு காரியம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா தேவா, சோதனைக்கு என்னை விலக்கி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த கிருபைதார். ஆம் ஆண்டவரே, சோதனையில நான் வெற்றி பெறும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். சோதனையில் விழுந்த பொழுது பிசாசனுடைய ஆண்டவரே கர்த்தாவே அவன் மேன்மை பாராட்டுகிறவனாக காணப்படுவான். ஐயோ, ஆதாம் ஏவாளுடைய வீழ்ச்சி ஆண்டவரே எவ்வளோ ஒரு பயங்கரமானது. தகப்பனே, சோதனைக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. சோதனைக்கு அடியனை விலக்கி நீர் கிருபையாய் ஆண்டவரே காத்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சோதனை நின்று என்னை ஆண்டவரே நீர் விலக்கி அருளும், பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும் ஆண்டவரே. நம்முடைய ஒத்தாசையை தாரும். ஆம் ஆண்டவரே, 8வது தீமையை நின்று. ஐயோ ஆண்டவரே, ஆமா தாப்பனே, இன்னைக்கு எவ்வளவு தீமைகள். evil, Lord, it is the snare of the devil. ஆம் ஆண்டவரே, இந்த 3 காரியங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில தீமையாக இருக்கிறது. பிசாசு, உலகம், மாமிசம். ஆம் ஆண்டவரே, இவ்வளோ ஒரு பயங்கரமான விதத்தில் இந்த 3 முக்கிய தீமைகளை நான் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, பிசாசு எப்பொழுதும் கர்ஜிக்கிற சிங்கம் போல என்னை விழுங்கலாம் என்று வயதேடி சுற்றி திரிகிறான். ஆம் ஆண்டவரே, ஈவில், லார்ட் காட், அந்த ஆண்டவரே ஈவில், ஐயோ பயங்கரமான ஒரு பொல்லாது. ஆம் ஆண்டவரே, பிசாசு எப்பொழுதும் என்னை கர்ஜிக்கிற சிங்கம் போல எங்க இடத்துல எப்படி விழுங்கலாம் என்று வயதேடி சுற்றி திரிகிறானே, அவனென்று என்னை ஆண்டவரே காத்துக்கொள்ளும், மேற்கொள்ளுகிற கிருபையை தாரும். பிசாசு ஆண்டவரே எனக்கு எப்பொழுது அவன் விழிப்புள்ளவனாக இருக்கிறான். மறந்துடக்கூடாது ஆண்டவர். நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது ஆண்டவரே அது அவனுக்கு விருப்பம் இல்லை. உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று நான் உழைக்கும் பொழுது அவனுக்கு அது விருப்பம் இல்லை. அதை அவன் வெறுக்கிறான், அதை எதிர்க்கிறான். ஆண்டவரே தேவா, அவனுடைய எல்லா ஆண்டவரே பிசாசனுடைய தந்திரங்களுக்கு விலக்கியல். ஐயோ, கர்ஜிக்கிற சிங்கம் போல் அவன் இருக்கிறான்னு சொல்லும் பொழுது ஹவ் ஃபெரோஷியஸ், எவ்வளோ ஒரு ஆண்டவரே கடுமையான ஒரு ஆண்டவரே கர்த்தாவை வெறித்தனமாக அவன் இருக்கிறான். நீர்முடைய கிருபையினால் என்னை பாதுகாக்கிறதுனால ஆண்டவரே நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். இல்லைன்னா ஆண்டவரே எப்படியே ஆண்டவரே என்னை விழுங்கி விடுவானே. எவ்வளோ ஒரு பயங்கரமானது ஆண்டவரே. அதே சமயத்தில் தாப்பனே, நான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் உலகத்தான் அல்லையே, உலகத்துக்குரியவன் அல்ல. ஆண்டவராக இயேசு சொன்ன வண்ணமாக ஆண்டவரே தகப்பனே, உலகத்தை அனுபவிக்க தவறாத விதம் அனுபவிக்க முடியும். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆண்டவரே, இந்த உலகம் என்கிற ஒரு தீமை இவ்வளோ மக்களை ஆண்டவரே, பணம் ஆண்டவரே, பொருளாசை, ஆம் ஆண்டவரே, அந்த உலகத்தின் காரியங்கள் எவ்வளவு ஆண்டவரே, அந்த கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள். ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பயங்கரமாக ஆண்டவரே ஒரு ஆத்துமாவை அழிக்கும்படியாக தீவிரமாய் செயல்படுகிறது தாப்பனே. ஐயோ, இன்றைய காலகட்டங்களில் எத்தனை அசுத்தமான காரியங்கள், எவ்வளோ அசுத்தமான காரியங்கள். ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ அசுத்தங்கள் பரவி இருக்கிற ஒரு காலமாக இது இருக்கிறது தாப்பனே. கிருபையின் ராஜாவே, அசுத்தங்கள் ஐயோ ஆண்டவரே எல்லாம் களைந்து போட்டு, ஆம் ஆண்டவரே, அசுத்தத்துக்கு என்னை விலக்கியார்கள். மாம்ச இச்சைகள், கண்களின் இச்சைகள். ஐயோ ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனை மக்களுடைய பார்வை ஆண்டவரே சரி இருக்கிறது இல்லையே. கண்களில் ஆண்டவரே பல காரியங்களை இச்சிக்கிறதும் விரும்புகிறதும் ஆண்டவரே
ஒரு காட்டு கழுதை இந்த மாம்சம். ஆமாண்டவரே, மாம்சத்துக்குரிய ஒரு வாழ்க்கை, மாம்சத்துக்குரிய ஜென்ம சுபாவத்துக்குரிய தன்மைகள். ஆமாண்டவரே, இந்த கலாத்தியெல்லாம் சொல்லியிருக்கிறீர். ஆமாண்டவரே, ஜென்ம மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், பேசித்தனம். ஐயோ ஆண்டவரே, இது எல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்துதாக இருக்கு. இட்ஸ் ஆல் இன்டர்மிங்கிள்ட். எவ்வளோ உண்மை ஆண்டவரே. இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே, ஆண்டவரே, எவ்வளவு ஆண்டவரே கன்னிங்காக இது ஆண்டவரே. ஐயோ, இன்றைக்கு முக்கியமாக இந்த செல்போன் மற்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை கையாளும் பொழுது எவ்வளவு ஆண்டவரே சீக்கிரமாக பிசாசு அதன் மூலமாக கண்களின் இச்சைக்குள் புகுத்த ஆண்டவரே மாம்சத்தினுடைய இச்சைகளுக்குரிய அந்த ஆண்டவரை காரியங்களை தூண்டுவதற்கு அவன் ஆண்டவரை இப்பொழுது கையில் வச்சிருக்கிற செல்போன் இன்றைக்கு போதுமானதாக இருக்கிற தாப்பனே. வேற எங்கேயும் வெளியே போக வேண்டிய அவசியம். ஐயோ, இவ்வளோ ஒரு பயங்கரமான இருக்கா பாவம் என்பது, இந்த தீமைங்கிறது ஆண்டவரே எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது. ஹவு க்ளோஸ் டு ஆல்மோஸ்ட் ஆண்டவரே உரசிக்கொண்டு நிற்கிறது தாப்பனே. தேவா, தீமை நின்று என்னை காத்து கொள்ளும் ஐயா. இந்த தீமை நின்று என்னை விலைக்கு காத்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த தீமைக்கு என்னை நீர் ஆண்டவரே விலைக்கு ஏறலும் ஐயா. ஆமா தாப்பனே, ஆண்டவரே, தீமை நின்று என்னை விலைக்கு காத்து கொள்ளும். ஆமா ஆண்டவரே, தேவா, இந்த 9வது காரியமாக எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எஸ் லார்ட், சேவ் மீ ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் லார்ட். ஆண்டவரே, உலகத்தின் ஆக்கினையிலிருந்து ஆண்டவரே, இந்த மாம்சத்தின் அழிவு நின்று தேவனுடைய ஆண்டவரே தண்டனை நின்று ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. சேவ் மீ லார்ட், ஐ ஷுட் பி சேவ் டெய்லி. இது எவ்வளோ உண்மை ஆண்டவரே. நான் அனுதினமும் ஆண்டவரே ஐ ஷுட் பி சேவ்ட் ஃப்ரம் ஆல் திஸ் ஈவில். என்னை சுற்றி ஆண்டவரை நெருங்கி நிற்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, ஆமா ஆண்டவரே, ஐ ஷுட் லாட் புஷ் them aside. என்னை நெருங்கி நிற்கிற அந்த பாவத்தை எல்லாம் நான் தள்ளிவிட்டு ஆண்டவரே, எப்படியாக ஆண்டவரே நான் கர்த்தாவே வாழலுமே, என்னை ரட்சித்துக் கொள்ள மாட்டேன். இவைகளினின்று ஆண்டவரே நீர் ஒருவரே என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆண்டவரே, என்னுடைய மாம்ச பலம், என்னுடைய அறிவு உதவி செய்யாது. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை சார்ந்து நான் வாழ வேண்டும். ஆமா ஆண்டவரே, உம்முடைய கிருபை அதிலும் சார்ந்து நான் இந்த காரியத்தில் வாழ வேண்டியவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. கிருபையை சார்ந்து நான் வாழ வேண்டியது எவ்வளவு அவசியம் ஆண்டவரே. ஆமா தாப்பனே, ஆண்டவருடைய கிருபையை நான் சார்ந்து ஆண்டவரே வாழாமல் இவைகளை நின்று ஆண்டவரே நான் வெற்றியாய் வாழ்வது என்பது கூடாத காரியம். தீமை ஆண்டவரே, எவ்வளோ சோதனை, பலவிதமான சோதனைகள் ஆண்டவரே. ஆமா தாப்பனே, சிறிய சோதனைகளாக இருக்கலாம், பெரிய சோதனைகளாக இருக்கலாம். ஆண்டவரே, உடைய ரட்சிப்பு எவ்வளோ விலையேறப்பட்டது, உடைய மீட்பு எவ்வளோ விலையேறப்பட்டது. இவைகளினின்று என்னை மீட்டு ஆண்டவரே, இவைகளெல்லாம் இருந்து ஆண்டவரே என்னை தப்ப வைத்து என்னை ஆண்டவரே நீர் அனுதினமும் ரட்சிக்கிறீரே, அனுதினமும் வழிநடத்துகிறீரே. அனுதினம் வெற்றியின் பாதையில் வழிநடத்துகிறதான ரட்சிப்பு. அவனுடைய பாதுகாப்பில், அவனுடைய கிருபையில் ஆண்டவரே நான் வாழ்வதுதான் ரட்சிப்பு. இவ்வளோ அருமையான ஒரு காரியம் ஆண்டவரே. ஆண்டவரே, what a beautiful salvation this. Yes Lord, ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் அலங்கரிக்கிறேன். The beauty of salvation, the joy of salvation. ஆண்டவரே, வெற்றி வரும் பொழுது எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு ஆண்டவரே. தோல்வி அடையும் பொழுது லார்ட் எவ்வளோ மன துக்கத்துக்குரிய காரியமா இருக்கு தோல்வி என்பது பார்க்கும் பொழுது. ஆனால் ஆண்டவரே, ரட்சிப்புக்குள் ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தில் I will rejoice in the Lord of my salvation. ரட்சிப்பின் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆண்டவரே, ரட்சிப்பு என்பது it brings joy to the soul. ஆத்மாவுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது, மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது, அற்புதமான ஆச்சரியமான ஆண்டவரே காரியத்தை கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளோ அருமையான ஒரு காரியம் அது ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிதான ஒரு கிருபையின் ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவரே என்னை தாப்பனே
நீர் வழி நடத்துகிற நம்முடைய அன்பு எவ்வளோ பெரியது. ஸ்தோத்திரம் தாப்பனே. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பாம் ஆண்டவரே. ரட்சிப்பில் நான் நிலைத்திருந்து வாழ்ந்து அனுதினம் ரட்சிப்பில் நடக்க முடியாது. முற்றுமுடிய நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படுவான். எஸ் லார்ட், salvation is a daily process. அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு. ஆமாண்டவரே, அந்த ரட்சிப்புங்கிறது ஆண்டவர் ஏதோ ஒரு காரியமாகல. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த்ரூ ஜாய், ஹாப்பினஸ், கண்டென்ட்மெண்ட். இவ்வளோ ஆண்டவரே ரட்சிப்பின் மகிழ்ச்சி, ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் நிறைவை நீர் கொடுத்து எவ்வளோ அருமையாக ஆண்டவரே தகப்பனே, இந்த ஆண்டவரே என்னை ரட்சித்துக்கொள்ளும், எங்களை ரட்சித்துக்கொள்ளும். 9வது காரியம் ஆண்டவரே, எஸ் லார்ட், வாட் a joy it is. ஆண்டவரே, என்னை ரட்சித்துக் கொள்ளுகிற கர்த்தர் நீர் அல்லவா, என்னை ரட்சித்துக் கொள்ளுகிற ஆண்டவர் நீர் அல்லவா. ஸ்தோத்திரம் தாப்பனே. நன்றியோடு உங்களை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றியோடு உங்களை நான் துதித்து போற்றுகிறேன் ஆண்டவரே. தேவா தேவா, உண்மையாலுமே ஆண்டவரே என்னை ரட்சிப்பின் கர்த்தர் அல்லவா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாப்பனே. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் எத்தனையோ பேர் கவலையற்றிருக்காங்களே. ஸ்தோத்திரம் தாப்பனே. தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் சால்வேஷன். அழகான இந்த ரட்சிப்புக்காக ஆண்டவரே நான் உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன், உங்களை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 10வதாக ராஜ்யம் உம்முடையது. எஸ் லார்ட், இட்ஸ் யோர்ஸ் லார்ட், யூ won the battle. உம்முடைய மக்களை கொண்ட ஆண்டவரே, அந்த ராஜ்யம் வரும்படியான அந்த ராஜ்யம் என்பது இஸ் a conquered one, வெற்றி கண்ட ராஜ்யம். ஆமாண்டவரே, சாத்தான் ஆண்டவரே இவ்வளவாக ஆதாம் ஏவாளை அவன் வஞ்சித்தான் ஆண்டவரே, அவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்திட்டான் அவங்கள. ஆனா இன்றைக்கு என் ஆண்டவருடைய ராஜ்யம் என்பது வெற்றியின் ராஜ்யம். யூ கான்கர்ட் ஆன் த கிராஸ் அண்ட் ரிசரக்ஷன். உயிர்த்தெழுந்த மூலமாக ஆண்டவரே இது வெற்றியின் ராஜ்யம், இது உம்முடையது ஆண்டவரே. இது யாருமே ஒருத்தரும் ஆண்டவரே அசைக்க முடியாது. இந்த ராஜ்யத்தின் பிரஜையான நம்முடைய மக்களை ஒருவரும் அசைக்க முடியாது. ஆமாண்டவரே, இது உம்முடைய ராஜ்யம். தேவா மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இட்ஸ் a Lord God victorious kingdom. ஓ காட், எவ்வளோ பெரிய வெற்றி. ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் சாத்தான் எவ்வளோ பெரிய ஒரு அழிவை உண்டாக்குனான்றதை எண்ணி பார்க்கும் பொழுது மாத்திரமே அன்றையோ இன்றைக்கு உலகத்தை பார்க்கும் பொழுது how much of havoc, இவ்வளோ பாவத்தினுடைய அகோரம் ஆண்டவரே தாண்டவம் ஆடுகிறது. ட்ரக் அடிக்ஷன், போதை பொருள், Lord, divorce, bitterness, jealousy, anger, murder. ஐயோ, இந்த உலகம் ஆண்டவரே இவ்வளோ ஒரு ஆண்டவரே ஒரு defeated ஆண்டவரே is a defeated. But Lord, you won the battle on the cross. சிலுவையின் மேலாக ஆண்டவரே நீர் எவ்வளவாக வெற்றி சிறந்து தேவா உம்முடைய காரியத்தை நிலைநாட்டினீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தேன் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய வெற்றியை ஆண்டவரே நீர் நிலைநாட்டினீரே. ஸ்தோத்திரம். நன்றியோடு நான் உங்களை துதித்து போற்றுகிறேன் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை நான் துதித்து வணங்குகிறேன் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ராஜ்யம் thine the kingdom. Yes Lord God, thine is the kingdom. ராஜ்யம் உம்முடையது ஆண்டவரே. இந்த ராஜ்யம் என்பது சாத்தான் உள்ள எங்கேயும் நுழைய முடியாது. இஸ் a victorious. ஆமாண்டவரே, அந்த ராஜ்யத்துக்கு உம்முடைய மக்களை உட்படுத்தினீர். வரப்போகிற ராஜ்யம் ஆமாண்டவரே பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் உம்முடையது. தீட்டானது ஒன்று மேல் பிரவேசிப்பதில்லை. இல்லை ஆண்டவரே, அசுத்த மேல் பிரவேசிப்பதில்லை. இட்ஸ் ஆல் காட் பியூட்டிஃபுல் அண்ட் க்ளோரியஸ். ஆமாண்டவர் எம்மோடு என்றென்றும் வாழ்கிற ஒரு ராஜ்யம் அது. தேவனோடு அரசாளுகிற ஆண்டவரே ராஜ்யம் அது. தேவனோடு ஆண்டவரே மகிமையாய் வாழுகிற ராஜ்யத்துக்குரிய காரியம் அது. இவ்வளோ உன்னதமானது ஆண்டவரே. லார்ட், த ஹெவன்லி கிங்டம். ஒன் டே ஐ வில் பி வித் காட். ஒரு நாள் என் தேவனோடு நான் இந்த பரலோக ராஜ்யத்தில் அரசாளுவேன். ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கினார். ராஜரேக ஆசாரிய கூட்டம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அடியேனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அடியேனுக்கு இவ்வளோ பெரிய ஆண்டவரே ஒரு மீட்பை கொடுத்து தகப்பனே எனக்கு நீர் பாராட்டி இருக்கிற அன்பு எண்ணி பார்க்கும் பொழுது எவ்வளோ மேலானது, எவ்வளோ உயர்வானது ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜ்யம் உம்முடையது ஆண்டவரே. Lord, this is a victorious kingdom of God. And Lord God already is there. பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் தேவனோடு கூட அரசாளுகிறார்கள். They are reigning with God. Lord God, எவ்வளோ பெரிய ஒரு காரியம். அவள் தேவனோடு கூட ஆண்டவரே ஆளுகை செய்கிறார்கள். They are reigning with God. தேவனோடு ஆண்டவரே, தேவனே அவர்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிற ஸ்தோத்திரம். எவ்வளோ மகிமையான ஒரு காரியம் இது, எவ்வளோ ஆச்சரியமான ஆண்டவரே காரியமாக இது இருக்கிற தாப்பனே. எவ்வளோ அற்புதமானது, எவ்வளோ மேலானது, எவ்வளோ உயர்வானது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. இந்த உன்னதமான வெற்றியின் ராஜ்யம், இந்த பரலோக ராஜ்யம் எவ்வளோ மேன்மைக்குரிய தாப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ராஜ்யத்துக்காக நான் உங்களை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமாண்டவரே தேவா, ஒரு நாள் இந்த ராஜ்யத்தில் எல்லா சுயாதனத்தில் பாவம் இல்லாதவனாக, பாவத்தினுடைய ஆண்டவரை அகோரம் என்னை அழிக்காதபடிக்கு ஆண்டவரை போல உடைய சாயலுக்கு ஒப்ப நிலையில் நான் வாழுகிற ராஜ்யம் எவ்வளவு மேன்மையானது ஆண்டவரே. வல்லமை உம்முடையது, the பவர். ஆமாண்டவரே, சாத்தான் ஒன்றுமில்லை. He has no power. அவன் ஒரு அழிக்கிற ஒரு ஆண்டவர் to build up the kingdom, to build up the church. நான் என் சபையை கட்டுவேன், சாத்தான் அதை மேற்கொள்வதில்லை. How great is thy power, Lord. ஆண்டவரே, உலக ரீதியில பார்க்கும்போது சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து உடைய பிள்ளையை நடக்க வைத்தீர் ஆண்டவரே. வானத்தின் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே வானத்தின் மன்னாவை பொழிந்து நோவாவின் காலத்தில் அந்த மக்களை அழிக்கும்படியாக வானத்தை மதில்களை திறந்தீர் ஆண்டவரே. தேவா, நீர் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவர். Lord, how great is thy power. எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவரே வல்லமை உள்ளவர். ஒரே வார்த்தையினால ஆண்டவரே சூரியனையும் சந்திரனையும் படைத்தவர். Lord God, there is no power in the world to overcome the power of God. தேவனுடைய வல்லமை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை என்பது இந்த உலகத்தில் இல்லை. ஆண்டவரே, இவ்வளோ பெரிய வெற்றியின் வல்லமைக்காக, இவ்வளோ பெரிய வெற்றியின் மகத்துவத்துக்காக, எவ்வளோ பெரிய வெற்றியினுடைய ஆண்டவரே மேன்மைக்காக ஸ்தோத்திரம் தாப்பேன். There is power to save. எந்த ஒரு பாவியும் ஆண்டவர், உலகத்தில் வந்த எந்த ஒரு மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியை கொண்ட தேவன் இருளானது அதை பற்றி கொள்ள முடியல. How great, Lord, is thy power. ஆண்டவரே, ஒரு நாள் உம்மோடு கூட நான் வாழும் பொழுது, உம்மோடு கூட இருக்கும் பொழுது அந்த வல்லமையை பார்க்கும் பொழுது, how glorious, Lord, living Lord, knowing the power of God in one's life. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையை அனுபவிப்பது. ஆமாண்டவரே, இட்ஸ் ஆல் த பவர் ஆஃப் காட். மெய்யாலுமே இது ஆண்டவருடைய வல்லமை. நம்முடைய வல்லமையை அனுபவிப்பதைப் போல இந்த உலகத்தில் அறிந்தவரே இரொன்றுமே இல்லை தகப்பனே. தேவா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை அனுபவிக்கிற கிருபையை ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை அனுபவிக்கிற அந்த ஆண்டவரே இரக்கத்தை நீர் தருகிறீர் ஆண்டவரே. நீர் தருகிறவராக இருக்கிறீர் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. தேவாமை ஸ்தோத்தரிக்கிறேன், தேவாமை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், இந்த வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபார் தை கிரேட் லார்ட் பவர். எவ்வளோ பெரிய வல்லமை உள்ள கர்த்தர், வல்லமையுள்ளவர், மகத்துவம் உள்ளவர், மேன்மைக்குரியவர், கணத்துக்குரியவர் ஆண்டவரே. thou art powerful God, a God of power. ஆண்டவரே, வல்லமை உம்முடையது, ராஜ்யம் உடையது, வல்லமை உடையது, மகத்துவம் உடையது, எல்லாம் உடையது தான். இட்ஸ் ஆல் God. ஆண்டவரே, யூ கேன் சேவ் எனி சோல். ஒரு ஆண்டவரே, அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதனை ரட்சிக்கும் இடத்துல வல்லமை உண்டு. த பாட்டம் லெவல்
has gone. மனாசேவை நீங்க ரட்சித்தீங்க ஆண்டவரே. Such a wicked man, such a wicked king. ஆனால் அந்த மனாசை நீங்க ரட்சித்தீங்களே, ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, உடைய ரட்சிப்பின் வல்லமை என்பது எவ்வளோ அசாதாரணமானது ஆண்டவரே, எவ்வளோ மேலானது ஆண்டவரே. உடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வல்லமைக்காய் என்றென்றைக்கும் உம்முடையவைகள். இட்ஸ் ஆல் யுவர்ஸ், சோல் இட்டர்னலி. நித்திய நித்தியமாய் தேவனுடைய வல்லமை என்பது ஆண்டவரே நிலைத்திருக்கிற ஒன்று, நேற்று என்று வந்தது அல்ல. இட்ஸ் ஆல் இட்டர்னலி, இட்டர்னலி ஆண்டவரே, இட்டர்னலி, நித்திய நித்தியமாக இந்த வல்லமை என்பது இருக்கிறது தாப்பனே. நித்திய நித்தியமாக இந்த வல்லமையானது மேலானதாக ஆண்டவரே இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தாப்பனே. வல்லமையில் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். வல்லமையில ராஜாவே மக்கு ஸ்தோத்திரம். How glorious it is, how powerful it is, Lord. உடைய வல்லமை எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு மேலானது, எவ்வளவு மகிமைக்கு ஆண்டவரே உரியது தாப்பனே. ஸ்தோத்திரம் தாப்பனே. Thy power is so great. எந்த மனுஷனையும் எந்த சூழ்நிலையை மாற்ற நீர் வல்லமை உள்ளவர். எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை முற்றமாக மாற்றக்கூடிய வல்லமை இடத்துல உண்டு. என் தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? இல்லை தாப்பனே, இம்மால எல்லாம் கூடும். ஸ்தோத்திரம் தாப்பனே, இம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஆண்டவரே, வல்லமை உம்முடையது. இந்த 12வது மகிமை உம்முடையது ஆண்டவரே. லார்ட், thine the glory, thine the glory. ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே மனுஷன் ஒருவனை மேன்மை பாராட்ட முடியாது, எதுவுமே மேன்மை பாராட்ட முடியாது. எல்லா மகிமையும் கனமும் மேன்மையும் அவருக்கு மாத்திரம்தான் உரியது, அவருக்கு மாத்திரம்தான் உரியது. மகிமை உம்முடையது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய மகிமை அவ்வப்பொழுது உம்முடைய ஆண்டவரே பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். ஸ்தோத்திரம். ஒரு ரூபமாயில சென்று உம்முடைய மகிமையை நீர் வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. தேவா, ஆமாண்டவரே, உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தாமல் இல்லை, உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தாமல், காற்றும் கடலையும் அதற்றி உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தின அதே தேவன் மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். இவர் யாரோ, எவ்விதமானவரோ ஆண்டவரே. உம்முடைய மகிமை என்பது ஆண்டவரே மனித கண்களால் பார்க்க முடியாது, மனித கண்களால் பார்த்து பிழைத்திருக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை கொடுத்து எவ்விதமாக ஆண்டவரே தேவா மக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். உம்முடைய மகிமையை எண்ணி பார்க்கும்போது ஒரு நாள் அவருடைய மகிமையோடு கூட மகிமையின் ராஜ்யத்தில் நான் பிரவேசிப்பேன். I will enter into the glory. What a great thing it is. Enter into the glory of the Lord. ஆண்டவரே கர்த்தாவே, அது எப்பொழுது எனக்கு தெரியாது. But there is a day that you have fixed for me. எனக்காக நீர் நியமித்திருக்கிற ஆண்டவரே ஒரு நாளின் மகிமையை நான் எண்ணி பார்க்கிறேன். எனக்காக நீர் நியமித்திருக்கிற ஆண்டவரே அந்த வல்லமையை நான் எண்ணி பார்க்கும் பொழுது எவ்வளோ ஆச்சரியமானது ஆண்டவர், எவ்வளோ அற்புதமானது, எவ்வளோ மேலானது, எவ்வளோ உயர்வானது ஆண்டவரே. இந்த மகிமைக்காய் ஸ்தோத்திரம். அன்பிதாவே, எவ்வளோ பெரிய காரியம் அது. ஆமாண்டவரே, உம்முடைய மகிமையை பழைய ஏற்பாட்டில் உடைய பரிசுத்தவான்களுக்கு நீர் காண்பித்திருக்கிறேன். ஆமாண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தை ஆண்டவரே ஏசாயா பார்த்தபோது ஐயோ அதமானே. ஆண்டவரே, உம்முடைய மகிமை மாம்ச கண்களால் கண்டு பிழைத்திருக்கக்கூடியமா இல்லை ஆண்டவரே. மகிமை உம்முடையது, உமக்கே செலுத்துகிறேன். ஒரு நாளும் ஆண்டவரே அந்த மகிமையை நான் திருடுகிறவனாக அல்ல. லார்ட், டெலிவர் மீ, கீப் மீ ஃப்ரம் சச் சின். அவருடைய மகிமையை திருடுகிற அந்த அவரை கனத்தை திருடுகிற வாழ்க்கை என்பது ஒரு நாளும் இல்லை ஆண்டவரே. வேண்டாம், உமக்கு மாத்திரமே நான் அந்த மகிமையை செலுத்துவேன். உமக்கு மாத்திரமே ஆண்டவரே. மகிமை என்பது என் ஆண்டவருக்கு மாத்திரமே உரியது. என்றென்றைக்கும் உம்முடையவர்கள் ஆண்டவரே. நீர் எவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவரே தேவன். ஆண்டவரே, கர்த்தருடைய ஜெபத்தில் எவ்வளோ ஆழமான காரியங்களை நீ வைத்து ஸ்தோத்திரம்.
போதுமானது ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஜெபிக்க கற்றுக் கொடுக்க எனக்கு அது ஆண்டவரே ஆழமான சத்தியங்களை உட்படுத்தி இருக்கிறதே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆழமான சத்தியங்களை அதில் உட்படுத்தி ஆண்டவரே நீர் கர்த்தாவே வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமாண்டவரே, தேவாமை துதிக்கிறேன். மகிமையின் கர்த்தாவே, மகிமையும் மேன்மையும் உம்முடையவைகள் ஆண்டவரே. ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளாக இருக்கிறது தாப்பனே. ஒரு நாளும் ஆண்டவரே குறைபட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய மகிமை உண்மையாய் தேடுகிற பிள்ளையில ஆண்டவரே நீர் எவ்வளவாக உம்மை வெளிப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன். மகிமையின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். Lord, one day I will enter into that glory. Oh God, what a great thing. உலகத்தினுடைய பழைய ஏற்புகளின் மத்தியிலே ஆண்டவரே, ஆண்டவரே, நான் போகாதபடிக்கு என் ஆண்டவரே மகிமையுள்ளவராக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில செயல்படுகிறவராக இருக்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எவ்வளோ ஆச்சரியமாக தாப்பனை வழி நடத்தி வருகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஒத்தாசை தாரும். ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த கிருபை தாரும். ஆமாம் ஆண்டவரே, தேவனே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமை யாவும் உம்முடையதே. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கே நான் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.